சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கிறது தான் பண்ணாரியம்மன் திருக்கோவில். சுமார் 300 வருடத்திற்கு முன்னாடி இந்த இடம் அடர்ந்த வனப்பகுதியா இருந்திருக்கு. சுற்றுவட்டார மக்கள் இந்த இடத்துல தான் தங்களுடைய ஆடு மாடுகளை கொண்டு வந்து மேய்ச்சிருக்காங்க. ஒரு காராம் பசு மட்டும் மாடுகளோட கூட்டத்துல இருந்து பிரிந்து தினமும் போயிட்டு வர்றதா அந்த மாடு மேய்க்கிறவரு கவனிக்கிறாரு. இந்த மாடு தினமும் எங்கதான் போயிட்டு வருது அப்படின்னு சந்தேகப்பட்டு ஒரு நாள் அந்த மாடு பின்னாடியே பின்தொடர்ந்து போறாரு. அப்ப அந்த காராம் பசு ஒரு வேங்கை மரத்துக்கு அடியில கண்ணாங்கு புற்கள் சூழ்ந்த இடத்துல தன்னிச்சையாகவே நின்னு பால் பொழிய ஆரம்பிக்குது. இத பார்த்து ஆச்சரியமடைந்த மாடு மேய்ப்பவர் இத ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்றாரு. ஊர் மக்களும் அந்த குறிப்பிட்ட பகுதியை சுத்தம் செஞ்சு பாக்குறாங்க. அப்போ வேங்கை மரத்துக்கு அடியில கணாங்கு புற்கள் சூழ்ந்த ஒரு புற்றும் சுயம்பு லிங்க திருவுருவத்தையும் பாக்குறாங்க. அந்த கூட்டத்துல இருந்த ஒருவருக்கு அருள் வந்து தான் கேரளாவில் இருந்து பொதி மாடுகளை சுமந்து கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழித்துணையாக வந்தேன். இந்த இடத்தோட அழகு பிடிச்சதுனால இங்கேயே தங்கிவிட்டேன் என்றும் இனிமேல் என்னை பண்ணாரியம்மன் என்று அழைத்து பூஜைகள் செய்யுங்கள் என்று கூறினார்.